எழுதுங்க. இது இதை சொல்லுங்க பார்க்கலாம். 1 = 5, 2 = 10. எழுதுறதுல என்ன தான் எழுதுவோம்னு பார்ப்போமே. 3 = 20, 4 = 40, 5 = என்ன? சாக்பீஸ் உடனே போச்சு. எழுதுக்க கண்ணுகளை சொல்லுங்க. எழுது, நோட்டில் எழுது, ஆரம்பிங்க. என்ன தான் எழுதுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவோம். தூங்காமல் இருக்கலாம். செயல் யோசிச்சு சொல்லுங்க. கண்ணுகளா பேச்சு இல்லை, வேண்டாம். தயவு செஞ்சு ஒரு 40 நிமிஷம் நான் சொல்கிறத மாதிரி தான் கேளுங்க. இது என்னன்னு நினைக்கிறீங்க? இது என்ன கீழே 1 = 5. இப்போ எல்லோரும் எழுதுங்க. என்ன வந்துச்சு கடைசியில்? வேறு ஏதாவது 80 தவிர வேறு ஆன்சர் தான் சொல்லுங்க தம்பிங்களா. 75 எப்படி? வேறு ஆன்சர் வேறு யாருக்காவது வந்துச்சுன்னா சொல்லுங்கள். 1 = என்ன? இதுக்கு சும்மா யோசிச்சு பாருங்களேன். என்னவா இருக்கா? என்னவா இருக்கா? என்னடா 80? நம்ம தான் எழுதிட்டேமே. 1 = 5னா 5 = என்ன? 1 தானே இல்லையா? 1 = 5ன்னு சொல்லியாச்சு ஃபஸ்ட்டே. அப்போ 5 = என்ன? அப்போ அப்சர்வேஷன் சொல்கிறாங்க. சரி, அதாவது முதல்ல நம்ம சொல்லிட்டோம் சரியா. கவனமாக இருக்கணுங்கிறாங்க. அப்சர்வேஷன் முக்கியங்கிறாங்க. கற்றல்லையும் சரி, ஹியூமன் ரிசோர்ஸ்லையும் சரி, கவனித்தல், கற்றல், அதை பதிய வைத்தல் முக்கியங்கிறாங்க சரியா. இன்றைக்கி நீங்கள் கேட்டது எனக்கு மகிழ்ச்சி. இன்சூரன்ஸை பற்றி நான் பேசிய நாளாச்சு. இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி ரொம்ப வளர்ச்சியான இண்டஸ்ட்ரி. அதில் ஹியூமன் ரிசோர்ஸஸ் வாய்ப்பு அதில் இருக்கிறது மாதிரி வேறு ஒன்றத்துலேயும் இல்லை. என்ன பணி சொன்னேன் நான்? அன்பர் பணி. என்ன பணி எழுதுங்க? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்த இது பராபரமேங்கிறது தாய்மானவருடைய சொல்லு. என்ன பணி அது? அன்பர் பணி. எழுதுங்க கண்ணு. சும்மா ஒரு 4 சொற்கள் எழுதுங்க சரியா. அப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ்ங்கிறதே அதுதான். எங்கே பார்த்தாலும் யார் இருக்கா? கொஞ்சம் என்ன பாருங்கள் தயவு செஞ்சு. நீ உங்களுக்குள்ள பேசாதீங்க ப்ளீஸ். அன்பர் பணினா ஹியூமன் ரிசோர்ஸஸ்ங்கிறது அன்பர் பணி. இன்றைக்கி அவங்க ஆசிரியர் பெருமக்களுக்கு செய்கிறது அன்பர் பணி, உங்களுடைய பணி சரியா. எங்கே பார்த்தாலும் யார் இருக்காங்க? மனிதர்கள் தான் இருக்காங்க. மனிதவள மேம்பாடு தான் வாழ்க்கை. என் அண்ணன் நல்லா இருக்கணும், தம்பி நல்லா இருக்கணும், ரத்தத்தை பாலாக்கி கொடுத்த அம்மா நல்லா இருக்கணும், தோள்லையும் மார்பிலையும் சுமந்த. அப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதைத்தான் பயன்படுத்தணும். முதல்ல நம்மளுடைய இதை பயன்படுத்தணும், அப்புறம் அடுத்தவங்களை பயன்படுத்தணும். முதல்ல யாரை மேம்படுத்திக்கணும்? நம்மளை மேம்படுத்திக்கணும், அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கவில்லை. வாழ்க்கைங்கிறது அதுதான். இது எக்ஸ்டெண்டட் லைஃப். இந்த நம்மளை தவிரவும் இந்த சமூகத்துக்கு நீங்கள் போகிறது இன்சூரன்ஸுங்கிறது மாதிரி பல பணிகள் இருக்குது. அதில் ஒன்று இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன? இன்சூரன்ஸ்னால் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்சூரன்ஸ் யாராவது சொல்ல தெரியுமா? ஏன்னா இது வரைக்கும் நான் சப்ஜெக்ட் எடுக்கலை எல்லா இடங்கள்லையும். இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்டதுனால இன்சூரன்ஸ் முன்னாடியெல்லாம் பிகாமில் அது ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு.
இப்போ புத்திசாலியை அதை எடுத்துட்டாங்க. இல்லை இல்லை உங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லை 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 ஆப்ஷனில் கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க, அப்புறம் அதையும் எடுத்துட்டாங்க. அழகப்பா யூனிவர்சிட்டியில் நான் போய் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இன்சூரன்ஸுக்கும் எடுக்கிறேன். அங்கே இன்சூரன்ஸுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, இப்போ அதை மேனேஜ்மெண்ட்டோட கொஞ்சம் சேர்த்துட்டாங்க. அதனால தான் இப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ் பேசுகிற போது இன்சூரன்ஸையும் சேர்த்து பேசுகிறோம். ஓகே, இன்சூரன்ஸ் இப்போ எல்ஐசின்னு ஒரே இன்ஸ்டியூஷன்ஸ் தான் இருந்தது. 1956க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 300 இன்ஸ்டியூஷன் இருந்துச்சு. இந்த இன்சூரன்ஸ் பணம்ங்கிறது நீண்டகால சேமிப்பு. இன்சூரன்ஸ் பணம்ங்கிறது என்ன? எப்போ கொடுக்கணும்? ஒன்று அந்த காலம் முடிவில் கொடுக்கணும், அல்லது இறந்தால் கொடுக்கணும். சரியா? அதாவது இன்சூரன்ஸ் பிரின்சிபல் ஆரம்பத்தில். அப்போ நிறைய பணம் மிஸ்யூஸ் ஆச்சு. அதனால் நேருடைய பீரியடில் 1956 நேஷனலைஸ் பண்ணாங்க. ஒரே இன்ஸ்டியூஷன் தான் இங்கே செய்ய முடியும் இந்தியாவில் இன்சூரன்ஸை, அது எல்ஐசின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஐஆர்டிஏ. நான் என்ன உங்களுக்கு ரொம்ப லாலாக சொன்னால் ரொம்ப நேரம் பிடிக்காது. ஐஆர்டிஏ முதல்ல என்ன நேஷனலைஸ் பண்ணுறது? எப்போ? நேஷனலைசேஷன், தேசியமயமாக்குறது. நேஷனலைசேஷன் எப்போ? 1956 பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐஆர்டிஏ, நல்லா இது அடிக்கடி இன்சூரன்ஸில் வரும். இது ஒரு இன்ஸ்டியூஷன். ஐஆர்டிஏ அப்படின்னா எழுதிக்கிட்டு வாங்கடா. ஐஆர்டிஏனா என்ன 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 விரிவு சொல்ல போறிய? யாராவது சொல்லுங்கள். ஐஆர்டிஏ அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. எழுடா. இன்சூரன்ஸ் ஐஆர்டிஏனா என்ன? இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எழுதுங்க கொஞ்சம். இப்போ ரெகுலேஷன் ஏ இந்த திருவாடானைக்கு ஆடு ஆணை பொருத்தம் இருக்கா? ஆடு ஆணை, ஆடுக்கு ஆணைக்கு பொருத்தம் இருக்கா? ஏப்பா அது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா யாருக்காது? திருவாடானை அப்படி, திருவாடானை ஆடானை அப்பர். இந்த கதை யாருக்காவது தெரியுமா? ரெகுலேஷனுக்காக சொல்ல வர்றேன். இப்போ ஒரு சாலை விதி இருக்குது, கோ லெஃப்ட். சாலை விதி என்ன? இடதுபுறம். நம்ம நாட்டில், சில நாடுகளில் வெவ்வேறு மாதிரி. இடதுபுறம் செல்க அப்படின்னா எதுக்காக அந்த ரெகுலேஷன்? எதுக்காக சும்மா சொல்லுங்க. எவனாவது வலதுபுறம்லாம் போனான்னா அங்கே கேஸ் ஆயிடும். என்ன ஆயிரும்? குழப்படி ஆயிடும். எல்லாரும் ஒழுங்காக போயிட்டு இருந்தால் அங்கே என்னவாக இருக்கும்? அந்த இண்டஸ்ட்ரி ஒழுங்காக நடக்கும். இல்லாட்டி அங்கே ஒரே குழப்பமாயிடும். அப்படி குறுக்க எடுக்க வந்தானா போக முடியாதுல்ல. அதுக்கு ரெகுலேஷன் தேவை. இதை ஒட்டி இந்த திருவாடானை ஒரு கதையை சொல்லிட்டு போகிறேன். அதாவது திருவாடானையுடைய கதை, ஒரு முனிவரான். அவர் ஒரு வேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கார், யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் பேர் துர்வாசர். அவர் ரொம்ப கோபக்காரர்கள் நீ கதை எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஆள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒரு வேள்வி, யாகசாலை. அப்போ வருணனுடைய மகனுக்கு பேர் வாருணியா. அவன் என்ன பண்ணான்? அந்த வேள்விக்கு ஒரு ஊர் மாதிரி வந்து அதை கலைக்கிறது, அதில் எதையாவது போடுறது, இவங்கள வேள்வி செய்ய விடாமல் அவன் கலைச்சிக்கிட்டான். அப்போ அந்த துர்வாச முனிவரே ஒரு சாபம் கொடுக்குறாரு. என்னென்னா, நீ ஒரு மாணவன், ஒரு நல்ல மரபில் வந்தவன், நீ ஒரு நல்ல விஷயத்துக்கு உதவி பண்ணணும், அதுக்கு உபத்திரவம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு தகாததை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, பொருந்தாததை செஞ்சுக்கிட்டு இருக்க, அதனால் உனக்கு பொருந்தாத உடல் அமையட்டும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு.
பொருந்தாத உடல் என்ன? ஆட்டினுடைய தலை. எதனுடைய உடல்? எதனுடைய உடல்? யானையுடைய உடல். ஆடு, ஆணை. அப்போ பசி எவ்வளோ இருக்கும்? சாப்பிட்றதுக்கு முடியாது. பொருந்தாத செய்கை செய்தால் பொருந்தாத நிகழ்வு ஏற்படும் அப்படின்னு நமக்கு சொல்லித்தருது. புராணங்கள் பொய்யோ நிஜமோ நமக்கு தெரியாது, தொன்மையானவை எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் அதில் சில கருத்துக்கள் இருக்குது. உங்கள் ஊரே அப்புறம் என்ன பண்ணானாவே ஊராக எங்கேயோ அலைஞ்சு கிழிஞ்சு பசின்னு அலைஞ்சு கடைசியில் இங்கே வந்து இறைவனை கும்பிட்டு அவர் சாப விமோச்சனமானார்னு அந்த கதை எழுதி வச்சுருக்காங்க. இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அந்த ரெகுலேஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரெகுலேஷன் இருக்குது. மாணவனாக இருந்தால் ஒரு ரெகுலேஷன் இருக்குது, ஆசிரியருக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்குது, ஒரு நிறுவனம்னா ஒரு ரெகுலேஷன் இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரினா ஒரு ரெகுலேஷன் இருக்குது. அதுக்கு பொருந்தாததை செஞ்சால் என்ன ஆக? அந்த ரெகுலேஷன் உடஞ்சிரும். சரியா? பொருந்தாதது நிகழும். அப்படிங்கிறத நமக்கு ஒரு கதை மூலமாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மாணவன்கிற போது இந்த ஓராண்டில் நீங்கள் 3வது வருஷம் வந்துட்டீங்க. உங்களுக்கு இந்த வாழ்க்கை இந்த ஒரு வருஷம்தான் இருக்குது. இந்த நண்பர்கள் அப்புறம் எங்கெங்கேயோ பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பல பறவைகளே எங்கே போகிறீங்கன்னு தெரியல. இதில் நல்ல வலு நீங்கள் ஏற்றிக்கணும். ஜாலியாக இருங்க, அதை பற்றி உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்கிறத கவனமாக கேட்டு உங்களை தகவல் வைத்துக்கிட்டா நீங்கள் மேம்படலாம். சரியா? நான் ஒரு புத்தகத்தை பற்றி படிக்கிறது சரி, நான் ரொம்ப ஆங்கில புத்தகத்தை படிக்கிறேன், படிக்காட்டி கேட்குறேன். இன்ஃபைனைட் கேம் எழுதுங்க. அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன? இன்ஃபைனைட் கேம். அது ஏறி இறங்குறது பெரிய விஷயமா இருக்கும், யாருக்கு எழுத தெரியும். சரி, பரவாயில்ல. இங்கே பாருங்களேன், ஃபைனைட் கேம் இதோட இன்சூரன்ஸ் இருப்பார். இன்ஃபைனைட் கேம்ஸ் அப்படிங்கிற புத்தகம் சைமன் சினக் அப்படிங்கிறவர் எழுதுன புத்தகம். ஏன் இதை சொல்கிறேன்னா, போய் தேடுங்கிறதுக்காக. தேடினால் தேடாததும் கிடைக்கும். கண்ணுகளை எழுதுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தேடினால் தேட தூக்கம் வருதாத்த இல்லையே. சரி, தேடினால் நான் தேடி போகிறேன், எதையோ ஒன்று தேடுறேன், நிறைய கிடைக்குது. இன்றைக்கி தேடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது என்ன கேமு? இன்ஃபைனைட் கேம். ஃபைனைட் கேமில் 2 கேம் சொல்கிறாரு. ஃபைனைட் கேம்னா இப்போ செஸ் விளையாடுறோம். அதில் எதிராளி யாருன்னு தெரியும். விஸ்வநாத் ஆனந்த் இன்னொருத்தர் ஆடுறான்னு வச்சுக்கோ, பிரக்யானந்தாவை இன்னொருத்தர் ஆடுறான்னு வச்சுக்கோ. அது ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதை யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு தெரியும். அந்த கேமுக்கு பேர் என்ன? ஒரு ஃபுட்பால் மேட்ச்சு. எத்தனை கோல் போட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். ஆட்டம் என்ன ஆட்டம் ஆயிடும், முடிவு வந்துடும். நான் முடிவில்லாத விளையாட்டு அப்படின்னு ஒன்று சொல்கிறார். எழுதுங்க கண்ணுகளா, முடிவில்லாத விளையாட்டு. என்னதான் அது முடிவில்லாத விளையாட்டு? என்னன்னு நினைக்கிறீங்க? முடிவில்லாத விளையாட்டு என்னன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்கடா கண்ணுகளா. திறந்துதாவா? பேர் என்ன? ஹேமலதா. அப்படின்னா பொருள் தெரியாதா? அவங்க பேருக்கு அவங்க பொருள் தெரிஞ்சுக்கப்பா. ஹேமலதானா பொற்கொடின்னு அர்த்தமா, தங்கக்கொடி. லதானா கொடின்னு அர்த்தம். லதானா என்ன? சும்மா சொல்லு, கண்ணப்பாரு சிரி. கொடினா என்ன? அதான் லதானா என்ன? கொடி. ஹேமானா தங்கம்னு அர்த்தமா, தங்கக்கொடி, பொற்கொடின்னு பேருது. சரியா? தேங்க்ஸ். யாருடைய பேருக்காவது பொருள் வேணும்னா நான் கேளுங்க. என்ன இப்போ என்ன கேம் கேட்குறேன்? என்ன கேமு?
தம்பிகளா, என்ன கேமு? முடிவில்லாத கேம் என்ன கேம் சொல்லுங்க? யாராவது சொல்லுங்கப்பா, முடிவில்லாத கேம் என்ன? எது? என்னப்பா? ஒரு ஆள் சொல்லுப்பா, அந்த தைரியம் வேணும். கையை தூக்கு. யாராவது ஒரு ஆள் கை தூக்க மாட்டீங்களே, கண்ணை தொடச்சியா? நீ கையை தூக்கிட்டியாக்குன்னு நினைச்சேன். யாராவது ஒரு ஆள் சொல்லு, கை தூக்கு. பதில் சொல்லுங்கடா கண்ணுகளா, கை தூக்குங்க. தூக்குறியா? முடிவில்லாத கேம் என்ன? இந்த வாழ்க்கை இருக்கு பார்த்தியா, அதுக்கு முடிவில்லையா? இன்னையோட முடிஞ்சா? இந்த பிகாம் தேர்ட் இயரோட முடிஞ்சிச்சா? சில முட்டாள்கள் நீட்டோட முடிஞ்சிச்சுன்னு உசுர விடுறான். சரியா? வாழ்க்கை முடிவில்லாது, அதில் தொடர்ச்சி தான். இன்னும் அது மாதிரி வேற ஏதாவது சொல்லுங்க. வாழ்க்கைன்னு எழுதிங்க. அடுத்தது சொல்லு, இன்ஃபைனைட் கேம். வேற ஏதாவது சொல்லுங்க, முடிவில்லாதது ஏதாவது சொல்லுங்கப்பா. எது? படிப்பு. அருமை. கல்வி. கல்வி கரையில் கற்பவர். கண்ணுகளா, உங்களோட பேசாதீங்க தயவு செஞ்சு, என்னோட கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலர். இந்த கல்வி சாந்துணையும் கல்லாதவாறுன்னு திருக்குறள் சொல்லுது. எப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ் படிக்கணும்னா நீங்கள் திருக்குறளை படிங்க. சரியா? மனைவியோடு கூடி இருக்கணுங்கிறத படிக்கணும்னா, காதலியோடு கூடி இருக்கணும்னு படிக்கணும்னா திருக்குறளை படிங்க. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கும் என் காதலிக்கும் உள்ள தொடர்பு உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்புங்கிறாரு. வேற எவனா சொல்லியிருக்கானா? இதை சொல்லு. உடம்போடு எழுதிங்க. திருக்குறளை போய் இன்னமே கடைசியிலேருந்து படிங்க. 3வது வருஷம் வந்துட்டீங்க. சரி? உடம்போடு உயிரிடைய என்ன? உடம்போடுன்னு எழுதப்பா, தேடப்பா. உடம்போடு உடம்போடு உயிரிடை என்ன? மடந்தையோடு எம்மிடை நட்புங்கிறாரு. மடந்தையோடு எம்மிடை நட்பு. நட்புன்னு காதல் வாழ்க்கைய சொல்றதுக்கு, காதல் வாழ்க்கையை நட்புன்னு சொன்னவராரு. என்ன சொல்றாரு? உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு எனக்கும் என் மனைவிக்கும் காதலிக்கும் உள்ள தொடர்புன்னு சொல்றாரு. அப்ப அந்த நட்பை சொல்றாரு. இப்போ ஏதோ சொல்லிட்டு வர, அந்த வாழ்க்கை முடிவில்லாதது, கல்வி முடிவில்லாதது, ஹெல்த் ஆரோக்கியம். எழுது. ஆரோக்கியம் என்ன? இன்னைக்கு நல்லா இருந்ததே, நாளைக்கு போச்சுன்னா போச்சு. அப்ப இதெல்லாம் முடிவற்ற கேம். இதுல எதிரி இல்லையா? இதுல யார் இல்லை? வர்த்தி ரைவல். எதிரினா ரைவல் எழுதுங்க. யாரு? வர்த்தி ரைவல். வர்த்தி, இது 6. வர்த்தி ரைவல். இன்ஃபைனைட் கேம்ல மதிப்புமிக்க போட்டியாளர் யாரா? இந்த வாழ்க்கையில யார? உனக்கு போட்டி யாரு? வாழ்க்கையில உனக்கு போட்டி யாரு? யாரு? கை தூக்க. நல்லா சொல்ற, ரைட்டா சொல்ற. யாரு? நாம. நமக்கு நாம் தான் போட்டியாளர். சரியா? இங்கே பாருவே, நேற்றைய எழுதுங்க. நேற்றைய என்னை விட இன்றைய நான் மேம்பட்டிருக்கணும். நேற்றைய என்னை விட இன்றைய நான் மேம்பட்டிருக்கணும். நேற்றைய என்னை விட எழுதுங்க கண்ணு. பரீட்சை எழுத தானே சொல்கிறாங்க. பரீட்சை பார்த்துக்கிட்டே இருக்கவா சொல்கிறாங்க. எழுதுறது தானே பரீட்சை. நேற்று இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட எழுதலையா? பேனா கூட இல்லையா? பேனா தந்தா திருப்பி தந்துடுவியா? இருக்கா? யார் பேனா வச்சிருக்கா? அப்போ அவர் என்ன பண்ணுவார்? திருப்பி கொடுத்துரு. நேற்றைய என்னை விட இன்றைய நான் மேம்பட்டிருக்கணும். என்ன எழுத சார்? நேற்றைய என்னை விட இன்றைய நான் என்ன பண்ணியிருக்கணும்? மேம்பட்டிருக்கணும்.
நேற்று நான் என்ன இருந்தேனோ, நேற்று 50 மார்க் வாங்கினீங்கன்னா இன்னைக்கு 60 மார்க் வாங்கினா அது வெற்றி. சரியா? சரியா? இன்னும் இங்கே வந்துட்டா எல்லாரும் அப்படியே பேச்சு நெட்டுவிய. இன்றைய நான் மேம்பட்டிருக்கணும். இன்றைய என்னை விட நாளைய நான் மேம்பட்டிருக்கணும். இன்றைய என்னை விட நாளைய நான் மேம்பட்டிருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீ மட்டும் இல்லை, உன்னுடைய குடும்பம் மேம்பட்டிருக்கணும். அதான் ரைவல். என்ன ரைவல்? என்ன ரைவல்? வர்த்தி ரைவல். உனக்கு நீ தான் போட்டியாக. அதைத்தான் அந்த புத்தகம் சொல்லுது. கல்வி இறக்குற வரைக்கும் படிக்கணுமா? புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி என்ன வந்திருக்கு? ChatGPT வந்திருக்கு. வேறு என்ன வந்திருக்கு? ஜெமினியை கேளுங்கள். கேட்டு பாருங்களேன். வினைதீர்த்தான்னு கேளுங்க. ஓடவும் முடியாது. நல்லா தெரியல. அப்போ நம்ம என்ன சொல்லிட்டு நம்ம எதாவது பார்த்துட்டு டெலீட் பண்ணிடுறோம்னு நினைக்காதீங்க. நம்மளெல்லாம் குறித்து வச்சுருக்கேன். வினைதீர்த்தான்னு போட்டியல்னா கிட்டத்தட்ட 1.5 பக்கம் வருது. அரை பக்கம் கேட்டால் அரை பக்கம் சொல்லுது. விரிவாக சொல்லுனா விரிவாக சொல்லுது. கேளுங்க, தேடி தேடி பாருங்க. இந்த புக்கை படிங்க. நிறைய புத்தகங்கள் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 40 புத்தகம் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நேச்சுரல் கேம்ஸ் சொல்லியிருக்கேன். பல புத்தகங்கள் சொல்லியிருக்கேன். மேக் யுவர் பெட் அப்படின்னு ஒரு புத்தகம் சொல்லியிருக்கேன். மேக் யுவர் எழுது. மேக் யுவர் பெட். ஒரு இராணுவத்தில் விடிய காலம் எந்திரிக்கவை என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இராணுவத்தில் அந்த பெட்டை அவ்வளோ சுத்தமாக இங்கே மடித்து வைக்கணுமா? மடித்து வச்சா என்ன சொல்கிறார் அவர்? முதல் வெற்றி, முதல் வெற்றி, முழு வெற்றி, சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டுங்கிறார். என்னது சொல்லுங்கள் ஆங்கிலத்தில்? சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். இந்த வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? செய்து முடித்தோம் என்கிற நிறைவு. சரியா? என்ன என்ன வார்த்தை சொன்னேன்? அக்காம்ப்ளிஷ்மெண்ட். இங்கே சொல்லுங்கள். அக்காம்ப்ளிஷ்மெண்ட், சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். அப்போ மடித்து வைக்கணுமா? அப்படி மடித்து வைக்காடே இங்கே ஒரு தண்டனை கொடுப்பான் இராணுவத்தில். அவங்க இப்போ பசிபிக் ஓஷனில் இது நடக்குது. நான் அந்த புக்கு சொல்லியிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். அதில் சுற்றி ஓடணுமா? யாராவது இந்த கல்லூரிகள்லாம் பட்டு அந்த பனிஷ்மெண்ட் இருக்கா? பிடி மாஸ்டர் கொடுப்பாரு ஸ்கூலில், ஓட சொல்லுவார். அது மாதிரி கடற்கரையை சுற்றி ஓடணும். அப்புறம் அந்த மணலில் கிடந்து பிறலணும். பிறண்டா என்ன ஆகும்? அந்த வேர்வையோட மணல் பூரா ஒட்டிக்கின்றோம். அன்னைக்கு பூரா அதோடு இருக்கும். இதுக்கு பேர் சுகர் குக்கிங்கிறான். சுகர் குக்கீஸ் சாப்பிட்றோம்ல, அது மாதிரி பனிஷ்மெண்ட்டாக. அது மாதிரிலாம் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? அப்போ செய்து முடிக்காட்டிலாம் அது மாதிரி பனிஷ்மெண்ட் சொல்கிறாரு. இதெல்லாம் எந்த புக்கு சொல்கிறேன்? மேக் யுவர் பெட் அப்படின்னு ஒரு புத்தகம். இது மாதிரி தேடி படிங்கப்பா. சரி, இன்சூரன்ஸுக்கு வந்தால் எல்ஐசியினுடைய சிம்பிள் எப்படி இருக்குது? ஒரு விளக்க சொல்லுங்கடா, சொல்லுங்கள் ராஜாக்களா, வந்துருச்சு மன்னிச்சுங்க, சொல்லுங்க கண்ணுங்களா. ஒரு எல்ஐசி சிம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. பார்த்தது இல்லையா? ஒரு விளக்க 2 கரங்கள் அணையாமல் பார்த்து, அதான் அந்த எல்ஐசி சிம்பிள். யோகக்ஷேமம் வகாமியம்னு கேள்வி. உன்னை என்னிடம் ஒப்படையுங்கள், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் அப்படின்னு கீழே இருக்க வார்த்தை. அது கடவுள் சொன்ன வார்த்தை, கீதையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போயிட்டு போகுது. நமக்கு என்ன? யாராவது உயிரை பாதுகாக்க முடியுமா? உயிரை கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல்லைன்னு சொல்லிச்சு சிலப்பதிகாரம். உயிரை திருப்பி தர முடியாது. ஆனால் எதை பாதுகாக்கலாம்னா அந்த உயிர் ஈட்டுகிற வருமானத்தை பாதுகாக்கலாம். எதை பாதுகாக்கலாம்? உயிரை பாதுகாக்க முடியாது. எதை காப்பீடு செய்கிறோம்? எதை காப்பீடு செய்கிறோம்னா
மேன் இஸ் அன் இன்கம் ஜெனரேட்டிங் அசெட். எழுதுங்கள். மனிதன் என்பவன் சொத்து, அதாவது வருமானம் ஈட்டக்கூடிய சொத்து. என்னவா? மனிதன் என்பவன் யாரு? எழுதுடா கண்ணு. ஏன் அப்படியே எனக்கு இத்தனை வருஷம் நின்றுக்கிட்டு பேசுகிறேன். மனிதன் என்பவன் எழுதுறியா? வருமானம் ஈட்டக்கூடிய சொத்து. இன்கம் ஜெனரேட்டிங் அசெட். அசெட் அவன். இன்சூரன்ஸுங்கிறது அசெட்டுக்கு தான். ஒரு காரு அது ஒரு அசெட்டு, சரியா? ஒரு வீடு அது ஒரு அசெட்டு. அது ஃபயர் இன்சூரன்ஸ். முதல்ல வந்த இன்சூரன்ஸு கப்பல் இன்சூரன்ஸ், மரைன் இன்சூரன்ஸ். எழுதுங்க. மரைன் இன்சூரன்ஸ் முதல்ல வந்த இன்சூரன்ஸ் என்ன? அப்போ மனுஷனை காக்க முடியாது, அவன் ஈட்டுகிற வருமானத்தை ஈடு செய்யலாம். இண்டெமினிட்டின்னு சொல்கிறோம், ஈடு செய்தல். இந்த வார்த்தை புது வார்த்தை. இன்சூரன்ஸு கீழே அது ஒரு கான்ட்ராக்ட். எத்தனை பேருக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட் தெரியும்? ஒப்பந்த சட்டத்தினுடைய எசென்சியல்ஸ் தெரியுமா? உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்துருமேடாப்பா கண்ணுங்களா? கான்ட்ராக்ட் ஒப்பந்த சட்டம் என்ன சொன்ன வரல? கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டி. இண்டெமினிஃபை ஒரு முக்கியமான வார்த்தை. இழப்பை ஈடு செய். இண்டமின், இண்டம், இப்படி இந்த தான் ஸ்பெல்லிங். எம்முக்கு அப்புறம் எண் வரணும். எழுது. இது முக்கியமான வார்த்தை. இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டி. இதில் எப்போவுமே நான் ஆசிரியர்கள் தான் இருக்கிய, நான் எழுதுறத அடிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி சொல்லிட்டு அடிக்கிறது வழக்கம். இதெல்லாம் எழுதியிருக்கீங்களா? எஸ் எஸ். வினை தீர்த்தான். என்ன வினை தீர்த்து தெரியும். அது தமிழில் என்ன சோனா? இது ஏன் எழுதுனா, இதை நீங்கள் என்னுடைய பேர்லையே யூடியூப்பில் சார் சொன்னது மாதிரி 400 வீடியோ இருக்குது. ஸோ வினைதீர்த்தான், சொக்கலிங்கம் வினைதீர்த்தான் டைப் பண்ணால் எத்தனை வீடியோ இருக்குங்கிறேன்? இது மாதிரி புத்தகங்கள் இருக்குது, இலக்கியம் இருக்குது, நிறைய இருக்குது, தமிழ் இருக்குது. நான் பார்த்த வேலை எல்ஐசியில் அது. இது என்ன? என்னுடைய எதுக்காக ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருக்கேன்? நீங்கள் ஏதாவது சாதனை செஞ்சால், சாதனைன்னா என்ன? நேற்றைய விட இன்று முன்னேறி இருந்தால் எனக்கு தெரிவித்து எல்லாம் நான் ஒரு வாழ்த்து சொல்லுவேன். அவ்வளோதான். என்ன சொல்லுவேன்? வாழ்க வளமுடம்னு சொல்லுவேன். அப்போ என்ன இதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் என்ன பண்ணணும்? நேற்றைய விட இன்றைக்கி ஏதாவது முன்னேறி இருக்கணும், சரியா? அதுக்கு ஏதாவது செஞ்சுருக்கணும், எதில் இருந்தாலும் சரி. சரி, அப்போ இது என்ன என்ன கேமு? என்ன கேமு? என்ன கேமுப்பா? எழுதுறது யாரு? சைமன் சீனன். இது என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கைங்கிறத எதிரி இல்லை, நமக்கு நாம் தான். நாம் மேம்படுதல் தான் வாழ்க்கை. ஏன்னா பட்டுக்கோட்டையார் வாழ்ந்த ஆண்டுகள் 27 தான். அதுக்குள்ளே எழுதிட்டாரு, தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற எங்கெங்கே தூங்கினவன் எதை எதையெல்லாம் இழந்தா? பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், படையினில் தூங்கியவன். அப்ப அவர் ஆண்ட நாள் 27 தான். பாரதி வாழ்ந்த ஆண்டுகள் 39 தான். கவியரசர் வாழ்ந்த ஆண்டுகள் 57 தான். வாலிபர் கவிஞர் வாலி வாழ்ந்த ஆண்டுகள் 82. அவங்களுக்குன்னு தனி வாழ்க்கைப்ப. நீ இதை பார்த்து பொறாமப்படணும், அதை பார்த்து பொறாமப்படணும்னா இல்லை. பொறாமப்பட்டால் நீங்கள் தான் வெந்து போவீங்க.
நீயும் ஒன்றை மேம்பட்டீங்க. நான் சொல்ல வர்றது தெரியுதா? அதான் அந்த இன்ஃபைனைட் கேம். தயவு செஞ்சு உங்களை மேம்படுத்திக்க பாருங்கள். இது 3வது வருஷம் வந்ததீங்க, சும்மா மாத்திரம் இருந்துடாதீங்க தயவு செஞ்சு. அடுத்தது இது என்ன 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 சொல்லிட்டு வந்தேன்? எப்போ நேஷனலைஸ் ஆச்சு? IRDA. இது 1999 வருது. அது என்ன சொல்லுது? LIC இருக்கும், ப்ரைவேட் கம்பெனிகளும் இருக்கும் அப்படின்னு ப்ரைவேட்டேஷன் ஆக்குறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ரெகுலேஷன் வைக்கிறாங்க. அது எதில் வருது? IRDA ரெகுலேஷன். ரெகுலேஷன் வச்சு உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன். என்ன கதை? என்ன கதை? திருவாசக கதை சொன்னேன். மாணவன் அவனுக்கு பொருந்தாத செஞ்சா பொருந்தாமல் தான் ஒரு வாழ்க்கை அமையும். உங்களுக்கு பொருந்தியது இந்த கல்வி. இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் வரப்போகுது. நல்ல ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க, அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் கொஞ்சம் நடங்க. வேற ஒன்றும் சொல்லலை. இப்போ உங்களையெல்லாம் இங்கே ஒரு குழி வெட்டி பெருசாக தண்ணியை கொண்டாங்க 100 நாள் வேலை பாருங்கள்லாம் சொல்லலை. படிக்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ இன்சூரன்ஸ், இப்போ இது என்ன 1:5 எதுக்காக இது எழுதுனா 5:1 தான். மறுபடி என்ன வேணும்? கவனம் வேணும், அப்சர்வேஷன் வேணும், அதுக்காக எழுது. இப்போ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னவா? கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டி. கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிஃபை அப்படின்னா என்ன அர்த்தம்? இழப்பை ஈடு செய். இண்டெமினிஃபைனா என்ன? இழப்பை ஈடு செய். முதல்ல வந்த இன்சூரன்ஸு மரைன் இன்சூரன்ஸ். மரைன் எழுதிங்க. மரைன்னா கடல் சார்ந்த இன்சூரன்ஸு. என்ன இன்சூரன்ஸு இது? முதல்ல இந்த லாய்ட்ஸ் கிளப்னு ஒன்று, இங்கே நம்ம லயன்ஸ் கிளப் இருக்குல்ல, ரோட்டரி இருக்குல்ல, அது மாதிரி ஜேசிஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது தம்பிகளா. என்ன அமைப்பு? இங்கே இருக்கா? திருவாடகையில் இருக்கா? தேவோட்டையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், காரைக்குடியில் இருக்குது. ஜேசிஸ்ங்கிற அமைப்பு மிகச்சிறந்த அமைப்பு. அது லயன்ஸ் கிளப்லாம் பெரும் பணக்காரங்க, ரோட்டரியெல்லாம் அப்படி இருக்கவங்க. ஆனால் உங்களை சுயமாக முன்னேற்றிக்கணும்னு நினச்சா அந்த ஜேசிஸ் கிளப்னு இருந்துச்சுன்னா செய்யறேன், கேட்டு பாருங்கள். அல்லது நீங்களே தொடங்கலாம். என்ன கிளப்பு? நீங்கள்லாம் வைய தலைமை கொள்ளுதான். பாரதி என்ன சொன்னால்? வைய தலைமைகள் எழுதிய வைய தலைமைகள். வைய தலைமைகள். இப்போ டாக்டர் பிரபு இருக்கார், அவர் மருத்துவம் படித்தார், ஓரளவு தலைமையும் வந்தார், இன்றைக்கு ஒரு அமைச்சராகவும் ஆகியிருக்காரு. எல்லாம் அதை நான் உங்களுக்கு எதுன்னு சொல்லலை. எதையாவது ஒரு கிளப்னு ஆரம்பிக்கிறேன். ஜேசிஸ், JAYCEES, ஜேசிஸ்னு கிளப். நீங்கள் தேடி பாருங்கள், அவங்க நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், லாய்ட்ஸ்னு ஒரு கிளப்பு. எங்கே? லண்டனில். என்ன கிளப்பு? லாய்ட்ஸ். லாய்ட்ஸ் ரோடு நீங்கள் மெட்ராஸ் ரோட இருந்துச்சு, இப்போ பேரை மாற்றிருக்காங்க. அந்த லாய்ட்ஸ் கிளப்பில் என்ன பண்ணுறாங்க? கப்பல் வியாபாரிகள் கூடுறாங்க. அந்த டேபிளை என்ன வச்சுருக்கானோ 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ சொல்லாத ஒருத்தர், நம்மளோட கப்பல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிடுது, கடல் கொள்ளை ஆகிடுது, நிறைய நஷ்டம் வருதுப்பானார். இன்னொருத்தர் சொன்னேன், யார் எல்லாருக்கும் ஒரே டயத்தில் நஷ்டம் வரல. நம்ம இப்போ 15 வியாபாரி இருக்கோம், யாருக்காவது ஒருத்தருக்கு தான் வருது. அப்போ யாருக்கு நஷ்டம் வருதோ அதை நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு சொன்னோம். இந்த ஷேரிங் இதுதான் முதல்ல வர்ற கொள்கை. என்னது? ஷேரிங். ஷேரிங் த ரிஸ்க். என்னது? ஷேரிங் த ரிஸ்க். ரிஸ்க்குனா ரஸ்க்கு. நீ செத்து போயிட்டியானான்னு சொல்லக்கூடாது.
பார்ட்டிகிட்ட போய் நீ செத்து போயிட்டேன்னா அடிக்க வருவான். ஏதோ யாருக்கோ நிகழ்ந்தால், இறப்பு நிகழ்ந்தால், எனக்கு நிகழ்ந்தாலும் சொல்லணுமா. ஒருத்தனுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்குள்ளார இந்த போட சொல்கிறவே 20 முறை சாகணுமா, எனக்கு நிகழ்ந்தால் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன சொல்கிறார், ரிஸ்க்குனா அது உனக்கு ஒரு இறப்பு ஏற்பட்டால், உனக்கு ஒரு அந்த மரைனுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் என்ன சொல்கிறது, யார் ஷேர் பண்ணிக்கிறா? கம்பெனி ஷேர் பண்ணலை, யார் ஷேர் பண்ணுறா? அதே இடருக்கு தமிழில் இடருங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இடர்களைவாய் இடர். அந்த இடருக்கு ஆளாகக்கூடியவன். இப்போ மெரைன் இன்சூரன்ஸாக கப்பல் வச்சுருக்கவன், ஃபயர் இன்சூரன்ஸ்னால் வீடு வச்சுருக்கவன், மோட்டார் இன்சூரன்ஸ்னால் மோட்டார் வச்சுருக்கவன், லைஃப் இன்சூரன்ஸ்னால் லைஃப் இன்சூரன்ஸ். எனக்கு வருமானம் வருது, வருமானம் நின்று போயிடும். வருமானம் 2 வழியில் நிற்கலாம். ஒன்று இளமையில் இறப்பு. எப்படி நிற்கலாம்? இளமையில் இறப்பு. இப்போ என்ன நின்று போச்சு? வருமானம் நின்று போச்சு. இல்லாட்டி நீண்ட நாள் வாழ்தல். நீண்ட நாள் வாழ்தல், இது 2 தான். எது வாழ்க்கை சார்ந்த ரிஸ்க்கு. எப்போ எது நின்று போகுது? ஒருத்தர் ஈட்டுற வருமானம் எப்போ நின்று போகுது? நான் சொன்னேன், மேன் இஸ் அன் இன்கம் ஜெனரேட்டிங் அசெட். அந்த அந்த இன்கம் எப்போ நிற்கிது? எப்போ பண்ணி நிற்கிது? இளமையில் இறப்பு அல்லது அப்பவும் வருமானம் நின்று போகுது. அப்போ நீண்ட நாள் வாழ்ந்தா பென்ஷன். இப்போ சில பேருக்கு பென்ஷன் இருக்குது, எனக்கெல்லாம் பென்ஷன் இருக்குது, சில பேருக்கு இல்லை. அப்போ நீங்கள் அதுக்காக ஒரு பணத்தை எடுத்து வைக்கிறது, அல்லது இறந்து போனாலும் எடுத்து வைக்கிறது. சரியா? அப்போ இது 2ஐயும் சேர்த்தது ஒரு பிளான் கொண்டாடுறாங்க. அதுக்கு பேர் என்டோமென்ட். என்ன பிளானு? என்டோமென்ட் பிளான்னா ஒரு ரிஸ்க்கு ப்ளஸ் ஒரு சேவிங்ஸ். என்டோமென்ட் பிளான்னா என்ன? ஒரு ரிஸ்க்கு ப்ளஸ் ஒரு சேவிங்ஸ்னா என்ன? அவன் செத்து போனால் அவன் என்ன தொகைக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கானோ, யானை இருந்தாலும் 1000 பொன் இருந்தாலும் சொல்லு. சும்மா இந்த படப்படி தெரியாதா? பார்த்துக்கிட்டே இருக்கேன், பயமாக இருக்கு. சொல்லுடா கண்ணு. யானை சொல்லு. ஐயோ, இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. இது என்ன சொல்லுது? அவன் அந்த 20 வருஷம் ஒருத்தர் போட்டான்னு வச்சுக்கோ, 20 வருஷம் இருந்தாலும் கிடைக்கும், இறந்தாலும் கிடைக்கும். அந்த பாலிசிக்கு பேர் என்ன? என்டோமென்ட். இது மாதிரி பல திட்டங்கள் மனிதர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப கொடுக்குறாங்க. எப்படி பல திட்டங்கள் எப்படி வருது? மணி பேக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க, நடுவில் பணம் வர்றது மாதிரி. அப்போ அதை சேவிங்ஸ் அதிகமாக இருக்கு. சரிதா? அந்த மாதிரி. இப்போ இன்சூரன்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். அது வருமான இழப்பை ஈடு செய்தல். யார் ஈடு செய்கிறா? அதே மாதிரி இப்போ நிறைய உள்ள நான் போக விரும்பலை, நான் சீக்கிரம் சொல்லிட்டு போகிறேன். மார்டாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. மார்டாலிட்டினா இறப்பு விகிதம். எப்படி யார் கொடுக்குறான்னு சொல்கிறேன். 1000 பேர் எடுத்துக்கிட்டோம்னா 30 to 31 வயது ஆகிறதுக்குள்ளாராம் 3 பேர் இறப்பார்கள். எங்கே சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். இது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 1000 பேர் எடுத்துக்கிட்டோம்னா எந்த வயதுக்காரன்? 30லேருந்து எத்தனை பேர் அந்த ஒரு வருஷத்தில் சாவாகலாம்? ஒரு ஆளுக்கு ₹1,00,000 கொடுக்கணும் செத்தா. அப்போ 3 பேருக்கு எழுதுங்க. இதுக்கு பேர் மார்டாலிட்டின்னு சொல்கிறோம். இது சென்ஸ் அந்த நம்மகிட்ட இருக்குது. இப்போ எல்ஐசியில் 1956 வந்துருச்சு. இப்போ 2026.
70 வருஷ ரெக்கார்டுகள்கிட்ட இருக்கு. அதை வச்சு பார்த்தா என்ன சொல்கிறாங்க? 1000 பேரில் ஒரு வருஷம் ஆகிறதுக்குள்ளார எத்தனை பேர் சாவாங்களாம்? ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 1 லட்சம் கொடுக்கணும்னா எவ்வளவு? 3 லட்சம். 3 லட்சத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 1000 பேரும் பங்கு வச்சுக்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுத்தா போதும்? ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுத்தா போதும்பா? 300 ரூபா கொடுத்தா போதும். புரியுதா? அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 1 லட்சம். இதுக்கு பேர் பிரீமியம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? பிரீமியம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? கான்ட்ராக்ட் ஆக்ட் எத்தனை பேர் படிச்சீங்க? கைதுங்க. கான்ட்ராக்ட் ஆக்ட் எத்தனை பேர் படிச்சு? கைதுங்கடா. ஒப்பந்த சட்டம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எசென்ஷியல்ஸ் ஆஃப் எ கான்ட்ராக்ட், வேலிட் கான்ட்ராக்ட் என்னென்ன? யாராவது ஒன்று சொன்னாலும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. வாட் ஆர் த எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஏ வேலிட் கான்ட்ராக்ட்? சட்டப்படி செல்லத்தக்க கான்ட்ராக்டில் ஏதாவது ஒரு அம்சம் சொல்லுங்கள். ஒரு அம்சம் யாராவது சொல்லுங்க. கான்ட்ராக்டில் என்டர் பண்ணுறவன் எப்படி இருக்கணும்? கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட். எத்தனை வயசானவனாக இருக்கணும்? 18 வயசாக. அதுக்கு பேர் என்ன சொல்கிறார்? கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட். மைனருக்கு கான்ட்ராக்டுக்கு கையெழுத்து போட முடியாது. அது மாதிரி கன்சிடரேஷன், கருது பொருள். எழுது. பிரீமியம் இஸ் த கன்சிடரேஷன். கருது பொருள் தமிழ் என்ன? கருது பொருள் இல்லாத கான்ட்ராக்ட் செல்லாது. இப்போ 2-3 விஷயம் சொல்கிறேன். இழப்பை ஈடுதான் செய்ய முடியும், அதிலிருந்து ப்ராஃபிட் அடைய முடியாது. இப்போ ஒரு கார் அடிபட்டுச்சுன்னா எவ்வளவு இழப்போ அதைத்தான் கொடுப்பாங்க. சரியா? அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அடையக்கூடாது? இன்சூரன்ஸால் என்ன அடையக்கூடாது? நம்ம கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்டு, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சார். சரியா? ப்ராஃபிட்டு அடையக்கூடாது. இழப்பை ஈடு செய்தல். அதுக்கு ஆங்கில வார்த்தை என்ன? என்ன ஆங்கில வார்த்தை என்ன? இண்டெமினிட்டி. சொல்லுங்கடா. இண்டெமினிட்டி. முதல்ல மெரைன் இன்சூரன்ஸு. எண்டோமெண்ட்டில் என்ன இருக்குது? ஒரு ரிஸ்க்கு, ஒரு சேவிங்ஸ். குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இறப்பு ஏற்பட்டாலும் உண்டு, ரிஸ்கானாலும் உண்டு, குறிப்பிட்ட காலம் முடிஞ்சாலும் உண்டு. இதுதான் இன்சூரன்ஸ் திட்டங்கள். லேசாக தொட்டு காமிச்சிருக்கேன். அப்போ இன்சூரன்ஸில் யார் கம்பெனி பணம் கொடுக்கலை. இதில் ஒரு முக்கியமானது, 1000 பேரில் 3 பேர் சாவாங்க. எந்த 3 பேருன்னு தெரியாது. எப்படி? இதில் என்ன? 1000 எத்தனை பேர் இறப்பாங்க? இறக்கக்கூடும். ஆனால் எந்த 3 பேருன்னு தெரிஞ்சால் இந்த கம்பெனி இல்லை, இன்சூரன்ஸ் கான்செப்ட் இல்லை. ரேண்டம் ஹேப்பனிங்கிறாங்க. இதுக்கு என்ன ஹேப்பனிங்? தற்செயல் நிகழ்வு. சரியா? இந்த சொற்களோடு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சேரணும்னா 3 இடத்துல சேரலாம். ஒன்று டைரக்டர் ஆஃபீஸர். எழுதுங்க. இவரை ஏஏஓங்கிறாங்க. அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இந்த இதில் சேரலாம். தம்பி வேலை வாய்ப்பை சொல்லிட்டு இருக்கு. சரியா? எதில் சேரலாம்? எதில்? அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இது 1,00,000 பேர் எழுதுனா ஒரு ஆள் கிடைக்குது. எத்தனை பேர் எழுதுனா ஒரு ஆள் கிடைக்குது? ஒரு ஆள் கிடைக்குது. என்ன 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கூட. அடுத்தது
அசிஸ்டன்ட்னு ஒன்று கிடைக்குது. அசிஸ்டன்ட்னா கிளர்க்குன்னு அர்த்தம். கிளரிக்கல் கேடர் புரியுது? அசிஸ்டன்ட் நேரம் அப்படின்னு என்ன இது 10,000 ஒன்று கிடைக்குது. 3 நக்கிட வேலையா உங்களோட 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தவணை தான் இது வருது. அசிஸ்டன்ட் எவ்வளோ நாளைக்கு இருக்கா? 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு இருக்கா 10,000க்கு ஒரு ஆள் கிடைக்குது. எல்லாருக்கும் போய் நின்னா கிடைக்கிறது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு அதுக்கு பேரு கன்சல்டன்ட். அதுக்கு பேரு கன்சல்டன்ட், அட்வைசர். யூனிட் மேனேஜர் எல்லாம் ஒரே ஆளுங்க. யூனிட் மேனேஜர் எழுதிக்கலாமா? ஏஜென்ட் இவ்வளவு ஒரே ஆள். யாரு? கன்சல்டன்ட், அட்வைசர். இன்னொரு ஆள் யாரு? இன்னொரு யூனிட் மேனேஜர், மார்க்கெட்டிங் பர்சன். இவ்வளவு ஒரு ஆள் தான். எத்தனை பேர் நீங்க போய் நின்னாலும் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா? இங்கே திருவாரூர் ஆபீஸ் தந்துருக்காங்க, ஆபீஸ் தந்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லைஃப் அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லைஃப் கோட்டக் லைஃப் HDFC லைஃப் இருக்கு. எடுத்துட்டேன் சார். என்னென்னலாம் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு சொல்லுங்க. இங்க கிட்டத்தட்ட சொல்லுங்க. HDFC அப்புறம் பஜாஜ் லைஃப் இருக்கு, கோட்டக் லைஃப் இருக்கு, எல்லாத்துக்கும் வேற இருக்கு. ஸ்டேட் பேங்க்ல லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் LIC எல்லாம் சரியா? இதுக்கு என்னென்ன பேர் சொல்லலாம்? பேர் என்னென்ன பேர்? ஏஜென்ட் பேர் என்னென்ன பாருங்க. அதை சொல்ல அதை வச்சு சொல்ல பாருங்க. சொத்தமாங்க சொல்லு. என்னன்னா இப்ப 7 லட்சத்துல வரணும். அசிஸ்டன்ட் ஆகணும் 10,000 வரணும். 1க்கு 1 வர்றது இந்த கன்சல்டன்ட். சரியா? எல்லாத்துக்கும் பாருங்க. எஸ்எல்சி அதுல கொடுக்க சொல்லுங்க. சரியா? புரிஞ்சா போய் பாருங்க. ஆபீசர் டைரக்டர் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்கும் வாய்ப்பு. சரியா? போய் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, நல்லதை சொல்லு. கேட்டா கேட்க இல்லாட்டி போறாங்க. சரியா? ட்ரை பண்ணுங்க. சும்மா வந்து டைலாக் நீங்க வீட்டா முடிச்சிருக்கா? சும்மா எடுத்துட்டு போட்டாங்க. போட்டுனா காமெடி எடுத்துட்டு எடுத்துறியா? பாக்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றாங்கன்னு கேட்டா அப்பா அப்பா என்ன பண்றாரு? சும்மா போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சும்மா இருந்திருக்கலாம். எனக்கு வந்து காலையில ஒரு கிளாஸ் சொன்னாரு, சரின்னு வந்தேன். இப்போ சும்மா இருந்திருக்கலாம், வீட்டுக்கு போயிருக்கலாம். இந்த நேரம் எனக்கு பயன் இல்லாமல் போயிடும். இப்போ எதுக்காக இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன்? ஏதாவது பயன்படணும் உங்களுக்கு. சரியா? இது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 பிள்ளைய கூட்டி வச்சாச்சும் ஒரு டியூஷன் எடுங்க. அக்கௌண்ட்ஸுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. நல்லா கற்றுக்கிட்டு இதை முடிச்சே இப்போவே ஆரம்பிக்கிறேன். எதை ஆரம்பிக்க சொல்கிறேன்? இப்போவே ஒரு டியூஷன் சென்டரை வீட்டில் ஆரம்பிங்க. 2 பிள்ளைகளை சேர்த்துக்குங்க. சரியா? பெண்கள் எல்லாம் ஒரு மேத்ஸை சேர்த்துக்குங்க. வாய்ப்பு இருக்கப்பா, பயன்படுத்திக்கிங்க. இந்த வார்த்தைகளோடு
இப்போ ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, உங்கள் பேர் எழுதுறிய 2 நிமிஷத்தில் முடிக்கிறது. இப்போ இந்த எக்ஸசைஸை முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். என்ன, இந்த கல்லூரியுடைய முதலாண்டு மாணவர்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கோர்ஸுக்கு ஐயா வர்றீங்களான்னு ஃபோன் பண்ணார். நான் சென்னையில் இருந்தேன். நேற்று ராத்திரி பல்லவரில் 10:45 தான் வந்து சேர்ந்தேன். இருந்தாலும் சரின்னு நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சிருதுனாரு. வந்துட்டு காலையில் வந்தேன். சாரால் பழனியப்பன் சாரால் இருக்க முடியல. அதை தொண்டியம்மாள் மேடத்திலையும் நம்ம செல்வம் மேடத்திலையும் ஒப்படைச்சேன். செல்வம் சார்ட்டையும் ரொம்ப சிறப்பாக அவங்க பணியாற்றியிருக்காங்க. அவங்க இப்போ உங்களெல்லாம் வேகமாக போச்சு சொல்லணும்னா அது வேறு அவருக்கு இந்த சார் இழுக்கிறாரேன்னு இருக்குது. இருந்தாலும் இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. என்ன நீங்கள் நானே பார்க்க போகிறதில்ல, உங்களை நீங்களும் என்னை பார்க்க போகிறது. யாரும் எனக்கு ஃபோன் பண்ண போகிறதும் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் தைரியமாக ஃபோன் நம்பர் தரேன். ஏன்னா நீங்கள் சாதனை செஞ்சோம்னு நினைக்கிறது இல்லை. நான் ஒரு சாதனை செஞ்சோம்னு நினச்சா சொல்கிறேன். நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறது இல்லை. முன்னேறினா சொல்லுங்கள், வாழ்த்துறேன். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நான் இருந்திருக்கலாம். சரி, எனக்கு காலையில் முடிஞ்சிருச்சு. மத்தியானம் ஏதோ பிள்ளைகளை பார்த்தா நான் இனிமேல் போனால் வெயில் தாழத்தான் போகிறேன், நான் ஏதாவது சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ பயனுள்ள நேரம், வாழ்க்கைங்கிறது ஓரளவு பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரியா? நீங்களும் பயன்பட வாழுங்க. அப்பா அம்மாவுக்கு பாரமாக இல்லாமல், தண்டம்னு நினைக்காம, இருந்தாலும் இவனுக்கு சோறு போடுறவன்னு நினைக்காம, அவங்களுக்கு எதையாவது ஒரு பெருமையை உண்டாக்குங்கன்னு சொல்கிறேன். அதை உண்டாக்குறதுக்கு பல வழிகள் இருக்குங்கிற. இந்த அட்வைசர் மாதிரி வழி ஈஸியான வழி. ஆள் கிடைக்கலப்பா. ஏன் அவன் சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறான், வேலை செய்யணும்னு நினைக்கல, ஓடணும்னு நினைக்கல. 4 பேர் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிய, அத்தனை ஃப்ரெண்ட்ஸு காசு தம்பி. உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருக்கானோ இந்த இண்டஸ்ட்ரியில், இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் காசு. அவனுக்கு அவன் குடும்பத்துக்கு நீ உதவினாயின்னு ஒரு பெரிய ஒரு மன திருப்தி. நான் எப்படி சொல்கிறதில்ல, எனக்கு திருப்தி கிடச்சி கஷ்டப்படணும். அப்போ 4 பிள்ளைகளை நீ கூட்டி வச்சு ஒரு பாடம் நடத்தினா உங்களுக்கு திருப்தி. அந்த பிள்ளைக்கு புரியுதோ புரியலையோ, உங்களுக்கு அக்கௌண்டன்சி நல்லா புரியும். சரியா? இந்த செய்திகளோடு சாருக்கு, செல்வ சாருக்கு, சார் முழுக்க இருந்தீங்க. சாருடைய பேர் அவருக்கு கைதட்டுங்க. ஐயா, உங்கள் பேர் ரமேஷ் ஐயாவுக்கும் மற்ற ப்ரொஃபஸர்ஸுக்கு என்னுடைய நன்றியையும் உங்களுக்கெல்லாம் என் வாழ்க்கையை தெரிவிச்சுக்கிறேன். அவங்கள தான் கைதட்டுங்க. நான் ரெக்கார்டு